ஹாய் பிரைஸ் லாட். என்னங்க என்கிட்ட எல்லாமே குறைபட்டு இருக்கு. நாங்க வருமானம் சம்பாதிக்கிறது எல்லாமே பொத்தல் பையில போறது போல போயிட்டே இருக்கு. எதுவுமே கையில நிக்கல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. டோன்ட் வரி. பைபிள்ல அழகான வார்த்தை இருக்கு. யாத்திராகமம் 23:25ல அவர் நபத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமாங்க. இது குறிச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏசப்பா இன்றையில இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. எப்படி தெரியுமா? உங்க அப்பம் தண்ணி மாவு கையின் பிரயாசங்கள் என்னென்ன உங்களுக்கான காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஏசப்பா ஆசீர்வதிக்க போறாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்போட சமூகத்துல காத்திருக்கணும். எப்படி தெரியுமா? அன்றைக்கு சாரிபாத் அப்படின்ற ஊர்ல ஒரு விதவை இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய ஏசப்பாவோட சொக்கேச்சு அதை வந்து அந்த ஏலியா தாத்தாவுக்கு செஞ்சு தந்தாங்க பாத்தீங்களா? அதுல அவங்க வறுமையில மற்றவங்களுக்கு அவங்க கொடுக்கிறவர்களா இருந்தாங்க. நீங்களும் உங்க வறுமையில நீங்க மற்றவர்களுக்கு உங்களால இயன்ற உதவியை பண்ணி பாருங்க. ஏசப்பா இன்றையில இருந்து உங்க கையின் பிரயாசங்களையும் உங்க வீட்டு அப்பன் தனி மாவு எதுவுமே குறைந்து போகாம எல்லா விஷயத்தையும் ஆசீர்வதிக்க போறாரு. எப்படி தெரியுமா? அந்த விதவின் வீட்டில் ஆசீர்வதிச்சா பாத்தீங்களா? எடுக்க எடுக்க குறைவே படல. அது போலதான் உங்க வாழ்க்கையிலும் எடுக்க எடுக்க இனி குறைவே படாம கர்த்தர் வந்து எல்லா விஷயம் அதிகமா ஆசீர்வாதம் செய்ய போறாரு. நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்க காரியங்களை உங்களுக்கு வாங்கி செய்வார். So don't worry, God bless you. Have a nice day. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கும் நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு